இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நடந்தது. அதுதான் 22 பிக்குமார் ஒரே அடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விமான நிலையத்தில் வச்சு. ஏனென்று சொன்னால் 22 பேருமே போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். கசிஸ் போதைப் பொருளும் மற்றது குஷ் போதைப் பொருட்களையும் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இலங்கையினுடைய வரலாற்றில், கட்டுநாயக்கா விமான நிலையத்தினுடைய வரலாற்றில், பிக்குமாருடைய வரலாற்றில் பெற்றும் சம்பவம், அதிர்ச்சியூட்டும் சம்பவம் என்று சொன்னால் அது இதுதான். பிக்குமாரே போதைப் பொருளை கடத்தி கொண்டு வாரதான்னு சொல்லி அந்த செய்தியை கேட்டுட்டு அதை எப்படி ஜீரணிக்கிறேன்னே தெரியாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். பிக்குமார் போதைப் பொருள் கடத்துகிறார்களான்னு சொல்லி, அதுவும் இவ்வளவு தொகை, மொத்தம் 110 கிலோ போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெறுமதியே 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களாம். அதாவது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஏற்கனவே நிறைய சூட்கேஸ்கள் மறைச்சி செக் பண்ணி போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கு தான், இல்லையென்றில்லை. ஆனால் இந்த அளவு பெற்றும் எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்பட்டது. அதை பிக்குமார் கொண்டு வந்தது தான் அடுத்த அதிர்ச்சியான சம்பவம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்றிரவு சனிக்கிழமை இரவு 10:10க்கு தாய்லாந்தில் இருந்து ஏர் ஏசியா விமானம் ஒன்று கட்டுநாயக்காவில் இறங்கி இருக்குது. அதில் தான் இந்த 22 பேரும் வந்திருக்கிறோம் சூக்கேஸை கொண்டு. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தகவல் வந்துட்டுது. இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று வருது, பிக்குமார் ஆக்கள் சந்தேகத்துக்கிடமான சாமான்லாம் கொண்டு வரிடம் மறைச்சி செக் பண்ணுங்கன்னு சொல்லி முட்கூட்டியே தகவல் வந்துட்டு இங்கேவியல் ரெடியாக இருக்க. அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு இருக்குத்தானே, அந்த பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் ரெடியாக இருந்திருக்கிறார்கள். கிட்ட வரட்டும் ஆக்களை அமுக்கி பிடிப்போம் என்று சொல்லி சரி என்று வியலும் பெற கணக்காக பேக்கில் எடுத்து செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய விளையாட்டு பொருட்களாம். எல்லா சூட்கேஸுக்குள்ளேயும் 22 பிக்குமாற்ற 22 சூட்கேஸுக்குள்ளேயும் விளையாட்டு பொருட்களும் சாக்லேட்ஸும். அப்போ சந்தேகம் இன்னும் கூடும் தானே. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே நூதனமான முறையில் மறைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த போதைப் பொருட்களை 110 கிலோ. ஒவ்வொரு சூட்கேஸுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இருந்ததாம். எனவே எல்லாத்தையும் கூட்டைக்குள்ள 110 கிலோ வருது என்று சொல்லி, எனவே இது நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றம். இது சாதாரண குற்றம் இல்லை, தவறுதலாக இடம்பெற்ற குற்றம் இல்லை, நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம். ஆரோ ஒரு ஆள் நல்ல வடிவாக பிளான் பண்ணி இந்த பிக்குமார் எல்லாருக்கும் டிக்கெட்டை போட்டு தாய்லாந்துக்கு அனுப்பி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தாய்லாந்துக்கு போயிருக்கிறோம். தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் வடிவெல்லாம் சுற்றி அடித்து போட்டு பிறகு அங்கே அரை கொடுத்து விட்டுருப்பினோம் போல இருக்கு. அப்போ அந்த குழு இங்கேருந்து டிக்கெட்டை போட்டு வியலை அனுப்பி தாய்லாந்தில் வியலை சந்தித்து அங்கே வச்செல்லாம் பேக் பண்ணி எல்லாம் அனுப்பி விட்டுருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வர போதைப் பொருட்களும் பிடிபடுது. கடலால் அனுப்பப்படுற போதைப் பொருட்களும் தொடர்ந்து பிடிபட்டு கொண்டே இருக்குது. அதனால் பிஸ்னஸ் படுத்துட்டு போகிறோட வேண்டிய பிஸ்னஸ் அதனால் ஏதாவது செய்யணும்னு சொல்லி இப்போ பிக்குமாரியே பயன்படுத்திக்கிறார்கள் கடைசியாக. ஏன்னு சொன்னால், பிக்குமாரில் பொதுவாகவே சந்தேகம் பெறாது தானே. பிக்குமார காணைக்குள்ளே கையெடுத்து கும்பிட்டுட்டு பொங்க சாமி என்று சொல்லி அனுப்புறது தானே. எனவே அதை பயன்படுத்தி கொண்டு அப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், இந்த போதைப் பொருள் வியாபாரிகளினுடைய வியாபாரம் நல்லா அடி வாங்கி கொண்டிருக்குது. அதனால தான் மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் பயன்படுத்துவோம் என்று சொல்லி பயன்படுத்தி பிக்குமாரியை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு செய்தி வந்தது, குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்களுக்கு தானே பொம்மைகள், அதுக்குள்ள நூதனமான முறையில் போதைப் பொருட்களை மறைத்து இலங்கையில் சர்க்குலேட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. ஏன்னு சொன்னால், கல்முனை கடலில் வச்சு ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருந்தவர் இப்போ ஒரு 7-8 நாள் இருக்கும். அப்போ செய்தியெல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள். அப்போ அவர்கிட்ட போலீஸ் விசாரிக்கக்குள்ள அவர் தான் சொல்லியிருக்கார், எங்களுடைய வலையமைப்பில் இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போதைப் பொருளை கடத்துறாங்க. அப்படி என்று சொன்னால், சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு பொருட்கள், சின்ன பிள்ளைகள் பாவிக்கிற பொருட்களுக்குள்ள நுட்பமாக மறைச்சு கொண்டு போடுறாங்க. அப்போ யாருக்குமே சந்தேகம் பெறாதானே என்று சொல்லி அப்போ போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் அப்பயே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பினவர். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், குழந்தை பிள்ளைகளோட விளையாட்டு பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் தான் செக் பண்ணுங்கள் தாராளமாக. இப்போ நாடு முழுக்க நிறைய செக்கிங் நடந்துருக்கு தானே. எனவே எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், ஒன்றையும் விட்டு வைக்க வேண்டாம். போதைப் பொருட்கள் எந்த ரூபத்திலும் கடத்தப்படலாம் என்று சொல்லி போலீஸுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து, சாக்லேட்ஸ் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து தான் இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம். எனவே 22 பேரும் அப்படியே கொத்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் முற்படுத்தப்பட்டிருப்பார்கள். பிணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது என்று நினைக்கிறேன். எனவே அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருப்போம். அடுத்த அப்டேட் வரைக்குள்ள நான் கீழே கமெண்ட்ல போட்டு முதல்
முதலாவது கமெண்ட்ல போட்டு அதை நான் பின் பண்ணி விடுறேன். இந்த 22 பிக்குமாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே குரூப்போ அல்லது ஒரே பகுதியை சேர்ந்தவர்களோ ஒரே விகாரியை சேர்ந்தவர்களோ அந்த மாதிரி இல்லையா, ஒரு ஆக்களுக்கு ஒரு ஆள் தொடர்பே இல்லையா, நாட்டினுடைய வேற வேற பகுதிகளை சேர்ந்தாக்கள். அப்போ அந்த போதைப்பொருள் கடத்துறாக்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். அவரையும் கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு எல்லா இடம் கூப்பிட்டு ஒரு சந்தேகம் வராதபடி ஒரு பொதுவான ஒரு ட்ரிப் ஒன்று ஏற்பாடு செய்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கணும் போல இருக்கு. அப்படித்தான் அவர்கள் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோட ஸ்டில் அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்களாம். நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளில் வந்து இன்னமுமே வந்து படித்து கொண்டிருக்கிறார்களாம் இளம் பிக்குகள். அவர்கள் தான் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதோட அடுத்த அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா, போலீஸ் வேண்டி எல்லாத்த மொபைல் ஃபோன்ஸையும் வந்து செக் பண்ணியிருக்குது. என்ன செய்திருக்கணும், தாய்லாந்துக்கு போய் அப்படி என்னதான் செய்தீங்கன்னு சொல்லி அதில் பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணுமாம். தாய்லாந்தில் போய் தாங்கள் செய்த அட்டகாசங்கள் என்று சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோமாம். அதை செக் பண்ணி பார்த்தா அங்கே போய் செய்த முதலாவது வேலை காவியுடைய கலட்டி எறிஞ்சது. காவியுடையாவது கத்திரிக்கையாவதுன்னு சொல்லி போட்டு அதை தூக்கி அங்கால் எறிஞ்சு போட்டு நோமல் உடுப்பை போட்டுக்கொண்டு எல்லா இடம் நல்லபடியாக சுற்றி கொண்டு திரிஞ்சிருக்கிறான். அவைக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு தானே. அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சைட்டில் படம் போடுறோம் பாருங்க, காவியுடைய வந்து கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்மோக் பண்ணுறார். ஜாலியாக ஒரு பால்கனியில் இருந்தோண்டு ஸ்மோக் பண்ணுறார். விளையாட்டை பார்த்தீங்களா, முற்றும் துறந்த பிக்குமாருடைய நிலைமையை பார்த்தீங்களா. நான் நினைக்கிறேன் தாய்லாந்தில் போய் இறங்கினா பிறகு அங்கே இருக்கிற காட்சி எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த மைண்டே மாறி இருக்கும் போடக்கு. ஆகா, அவசரப்பட்டு தேவையில்லாமல் பிக்குவலாக மாறிட்டோமோ, இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பளபளப்பாக இருக்குது, இதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாமல் நாங்கள் பிக்குவாக மாறி எவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாத்தையுமே அநியாயமாக விட்டுட்டோமேன்னு சொல்லி அப்படி நிச்சயமோ தெரியாது. அங்கே போயிட்டு செய்த முதல் வேலையை வந்து இந்த காவியோடையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு நோமல் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு அங்கேயும் இங்கெல்லாம் திரிஞ்சு நல்லபடியாக சுற்றி அடிச்சு கொண்டு திரிஞ்சிருக்கணும். திரிஞ்சு போட்டு திருப்பி இலங்கைக்கு வரைக்கும் திருப்பி எல்லாத்தையும் கொழி போட்டு அப்படி அமைதியை சாந்தமான உருவத்தோடு வந்திருக்கிறோம். கடைசியெல்லாம் பிடிபட்டு இப்போ போய் உள்ளுக்கு இருக்க போயினோம். எனவே மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் வந்து இவர்களுடைய இந்த நடவடிக்கையை வந்து மகாநாயக்க தேரர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி காவியுடைய வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டார்கள் என்று சொல்லி. இலங்கையில் காவியோட வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது இது என்ன முதல் தடவையா? எத்தனை இந்த காவியுடைய போட்டுக்கொண்டு தான் எவ்வளோ அட்டகாசங்களை செய்து நீங்கள் கடந்த காலங்களில் காணியை பிடிக்கிறீங்கள், இடங்களை பிடிக்கிறீங்கள், பொலிசுக்காரர் கன்னத்தை பற்றி அடிக்கிறீங்கள், தண்ணி பிடிக்க வர சிறுமியை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறீங்கள், என்னென்ன வேலைகளெல்லாம் செய்கிறீங்கள். எல்லாத்தையும் தான் காவியை போட்டுக்கொண்டு தானே ஜெயிலில் கொண்டு அடைச்சி அடுத்த நாள் பின்பக்கத்தால் வெளியில் வாரீங்கள், பொலிசுக்காரருக்கு கன்னத்தை பற்றி அடிக்கிறீங்கள், பொலிசுக்காரர்கிட்ட வந்து வேலை வாங்குறீங்கள், சிலையை காவ வைக்கிறீங்கள், என்னென்ன அட்டகாசங்கள் எல்லாம் செய்கிறீங்கள். எல்லாம் என்னத்தால இந்த காவியுடைய போட்டு தானே. எனவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காவி உடையினுடைய அந்த சாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து கொண்டு வருது. காவியுடைய அந்த புனிதம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சொண்டு வருது. அது சரி, இந்த பலாங்கோட கசப்பதையர் என்றவாள் இருக்கிறது தானே, அவர் இதை பற்றி ஒன்றும் சொல்லல போராடக்கு. ஏன்னு சொன்னால் அவர் தான் உடனே வந்து நீதி என்ன நியாயம் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கருத்து கேட்கிறவர். அதோட சாவச்சேரியில் வந்து ஒரு பிக்குக்கு வந்து வழக்கு போட்டதுக்கு அதுக்கு வந்து நீதிமன்றத்தை வந்து திட்டினவர் தான் இந்த கசப்பதையர். எனவே இந்த கட்டுநாயக்கா சம்பவத்துக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அதை விட எங்களுடைய விமல் வீரவன்ச மற்றது வந்து உதய கம்மன் பிள்ளை இவையெல்லாம் என்ன சொல்ல போயினோன்னு தெரியல. காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தியும் போதைப் பொருள் பற்றின ஒரு செய்தி தான். நாளைக்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலம 9 மணிக்கு 300 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் எரிக்கப்பட இருக்கின்றன. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து இந்த 300 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் வந்து எரிக்கப்பட இருக்கின்றன. அதில் ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. ஹெரோயின் எவ்வளவு, கஞ்சா எவ்வளவு, குஷ் போதைப் பொருள் எவ்வளவுன்னு சொல்லி அது தேவையில்லை. ஆனால் 300 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் என்ன சொன்னால் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் இப்போல்லாம் வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு நாளை காலை எரியூட்டி எரிக்கப்பட இருக்கின்றன. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளத்தில் வந்து வனாத்தவில்லு பகுதியில் வந்து லக்டோ வித்த என்ற இடம் இருக்குதானே, அங்கே வந்து அந்த மின்சார அடுப்பு மாதிரி இருக்குதானே, அதெல்லாம் கொண்டே போட்டு எரிக்க போயினோம். என்னென்னு சொன்னால் இந்த 300 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் வந்து 2 நீதிமன்றங்கள் இருக்காம். ஒன்று வந்து பலாப்பிட்டிய நீதிமன்றத்தில், பலாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து நாளைக்கு காலம 5 மணிக்கு பலத்த பாதுகாப்போட போதைப் பொருட்கள் அந்த எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போகப்படுமாம் ஒரு பக்கத்தால். மற்ற பக்கம் வந்து சிலாபத்தில் இருக்கிற நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் போதைப் பொருட்கள் வந்து காலம 7:30 மணிக்கு அதுவும் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு போகப்படுமா. எல்லாம் கொண்டாடி சேர்த்தா பிறகு காலம 9 மணிக்கு எரியூட்டி எரிக்கப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. காணொளியை நிறைவு செய்கின்ற நேரத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பிக்குமாரிக்கினம் தான் 22 பேர் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், இவர்களுக்கும் பொதுவாகவே வந்து போதைப்பொருளை கடத்தி கொண்டு வராக்களுக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும், என்ன தண்டனை கொடுத்தா இவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.